தோழர்களுக்கு வணக்கம். சாதி ஒழிப்பு குறித்து பல பிரச்சாரங்கள் செய்தும், சாதியை குறித்து பேசியோ அல்லது வன்கொடுமைகள் செய்தாலோ அதற்குரிய சட்ட பாதுகாப்பு, வன்கொடுமை தடை சட்டம் இருந்தும், பிசிஆர் சட்டங்கள் இருந்தும், ஆனாலும் இன்னும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாதிய ரீதியான தாக்குதல்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சேலம் மாவட்டத்துல காடையம்பட்டி என்ற ஊர்ல அந்த மாணவனை அந்த தாய் எந்த அளவுக்கு கதறாங்கன்னு பாருங்க. அந்த தாய் கதற பாருங்க. அந்த தாயை 11 வயது மாணவனை காடையம்பட்டி பகுதியில 2 பெண்கள் சேர்ந்து அவங்கள அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த வழியில எப்படிரா நீ செருப்பு போடாம என் வீதிக்குள்ள வரலாம் என்று சொல்லி அந்த பையனை எவ்வளவு அடி அடிச்சு மருத்துவமனையில அட்மிட் பண்ற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த தாய் கதறுவதை பாருங்க. தப்பு பண்ண என் பையன் அது மாரி அடிக்கிறது சொல்லுங்க சார். என்ன தப்பு பண்ண என் பையன் சேலம் ஜிஹெச்ல அட்மிட் பண்ற மாரி என்ன பண்ணா சொல்லுங்க. ஓமூர் ஜிஹெச்ல அட்மிட் பண்ற அளவுக்கு என்ன பண்ண என் பையன். கழுத்துல காட்டி கண்ணாண்ட காயம் குத்துருக்குறாங்க. அந்த லட்சுமி 2 பொம்பளையும் காய விக்கிறவங்க இங்க. அடிச்சது பெண்கள். சாதி ரீதியான தாக்குதல்களை எடுத்து நடத்தினது அங்காயி லட்சுமி என்ற பெண்கள். கொஞ்சம் கூட இந்த சாதி வெறி வந்துட்டா மனுஷங்களாவே நடந்துக்க மாட்டாங்க, காட்டு மிராண்டிகளாக மாறிடுவாங்க. அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அங்கொன்னு இங்கொன்னுமா இது போன்ற சாதி ரீதியான தாக்குதல்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப கூட தேவேந்திர ராஜ் என்ற ஒரு பையனை கூட கொலை வெறி தாக்குதல் நடத்தி அந்த பையன் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அட்மிட் ஆயிருக்கான். நம்ம என்னதான் சாதி ஒழிப்பு குறித்தோ அல்லது வன்முறை பிசிஆர் கேஸ் குறித்தோ மக்களுக்கு நம்ம அவேர்னஸ் ஏற்படுத்தினாலும் அவேர்னஸ் இல்லை என்பதை விட எல்லாம் சாதிய பத்தி பேசாத மாதிரி நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சாதி உணர்வு இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டே தான் மற்ற சாதிக்காரங்க போகும்போது அவங்கள கேவலமா பேசுவதும் இழிவான வார்த்தைகளை சொல்லி பேசுவதும் இவங்கெல்லாம் மனிதர்களாவே நடந்துக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஆட்கள் பெரும்பாலும் அதிகமானவங்களா இருக்காங்க. சாதி உணர்வோடு இந்த வெறியோடு, சாதி உணர்வு கூட இல்ல, சாதி வெறின்னு சொல்லலாம், சுயசாதி வெறி இருக்கிறவங்களால எப்பயுமே அவங்கள மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க ஒரு காட்டு மிராண்டிகளாக ஒரு விலங்குகளை போல மாறிடுவாங்க. யார் சாதி வெறிக்காக யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் கொல்லலாம், பெற்ற பிள்ளையவே கொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சாதி வெறி மக்கள் மத்தியில ஊடுருவி போயிருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல இந்த அரசாங்கம் இந்த சாதி வெறியை கண்டிச்சு உள்ள இது போன்ற எங்க சம்பவங்கள் நடந்தாலும் உடனே அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து இந்த போன்ற சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்குதுன்னா என்ன காரணம், எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏன்னா தொடர்ந்து நம்ம பரப்புரைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் சாதி ஒழிப்பு குறித்து. ஆனாலும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சாதிய ஆதிக்கத்தை, இந்த சாதி வெறிய விரும்புறவங்க தான் அதிகமா இருக்காங்க. இந்த ஜனநாயகத்துல பேருக்கு வேணா இவங்க நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளுணர்வுல சாதி வெறி மேலோங்கி இருக்கும். அதுக்கு காரணம் இந்த ஒரு சின்ன நிகழ்வுல பெரிய நிகழ்வு ஒரு கொலைகாரனை எப்படி தூக்கி வச்சு அந்த சமூகம் கொண்டாடுதுன்னு மட்டும் பாருங்க. உண்மையிலேயே வெக்கப்பட வேண்டிய இதெல்லாம். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சல் இல்லாம, வெக்கமா அவமானம் இல்லாம வெள்ளச்சட்டையை போட்டுக்கிட்டு எப்படித்தான் இவங்கெல்லாம் நாட்டுல வெளியே நடமாடுறாங்களோ தெரியல. பாருங்க, இந்த கொலைகாரம் எப்படி இந்த கொலைகாரனை அவங்க அந்த சமூகம் கொண்டாடுதுன்னு பாருங்க. எல்லாத்துக்கும் தெரியும், சீரன் சின்னமலை பேரவை அப்படிங்கிற யுவராஜ்ன்ற ஒரு கொலைகாரனை எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கொலைகாரன்
தன் மகளோட பூப்புனித நீராட்டு விழாவுக்காக வராங்க. பூப்புனித நீராட்டு விழாவுக்காக பரோல்ல வராங்க. அந்த பரோல்ல வர கொலைகாரனை அந்த சாதி அவங்க சமூக மக்கள் எல்லாம் மாவீரா என்று சொல்லி கொண்டாடுறாங்க. ஏதோ தியாகம் பண்ணிவிட்டு சமூக நீதிக்காக போராடிட்டு மொழி போர்ல கலந்துக்கிட்டு இல்ல அந்த பகுதி மக்களுக்காக வந்துட்டு குடித நீர் பிரச்சனையா இல்ல அவங்களுக்காக நல்லது செய்யறதுக்காக சாதி பிரச்சனைக்காக வேண்டியோ சாதி இந்த மாதிரி பிரச்சனையில கலந்துக்கிட்டு யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா அவங்களுக்காக குரல் கொடுத்தா இந்த மாதிரிலாம் செயலுக்கு போகல. கோகுல்ராஜ் என்ற ஒரு இளைஞனை கழுத்தறுத்து துடிக்க கழுத்தறுத்து அவங்களும் வந்துட்டு கோகுல்ராஜ் வந்து சேலத்தை ஓமலூரை சார்ந்தவர் தான். அந்த இளைஞனும் பொறியாளரா இன்ஜினியருக்கு படிச்சிட்டு இருக்கிற ஒரு இளைஞன் ஒரு தப்புமே செய்யல, ஒண்ணுமே செய்யாத ஒரு இளைஞனை 10 பேர் சேர்ந்த கும்பல் வந்து கழுத்தறுத்து ஆட்டை அறுத்து கொள்ளுவதை போல அறுத்து கொண்டாங்க. இத்தனைக்கும் அந்த இளைஞன் ஒரு தவறும் செய்யல. அந்த இளைஞன் ஒரு பொண்ணை விரும்பினார், அவ்வளவுதான், காதலிச்சாரு. காதலிச்சதுக்காக வேண்டி மாற்று சமூகத்தை சார்ந்தவங்கள காதலிச்சிட்டாங்க. ஏன் சாதி பெண்ணை யார் காதலிச்சாலும் இப்படிதான் கொள்ளுவேன் அப்படின்னு காட்டணும் என்பதற்காகவே இந்த மாதிரி கொன்ன அந்த அக்யூஸ்ட மதுரை நீதிமன்றம் வந்துட்டு கொலை குற்றவாளி தான், அதுவும் இந்த யுவராஜ் வந்து A1 அக்யூஸ்ட் கொலை குற்றவாளி தான் தீர்ப்பு வழங்கி யுவராஜ் கூட 10 பேருக்கு சேர்ந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருச்சு. அந்த ஆயுள் தண்டனையை வந்துட்டு சென்னை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்திருச்சு. இவங்க கொலைகாரங்க தான், ஆயுள் வரைக்கும் இவங்க சிறையில தான் இருக்கணும் என்று சொல்லி உறுதிப்படுத்திருச்சு. உயர் நீதிமன்றத்தால் கொலைகாரன் தான் ஆயுள் கைதி என்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒருவனை வெளியில பரோல்ல உங்க குழந்தைக்கு பூப்புனித நீராட்டு விழாவுக்கு வரீங்க. அவங்க மனைவி வந்து நியாயம் கேட்கறாங்க. என்ன நியாயம் கேட்கறாங்கன்னு பாருங்க. முதல்ல அந்த ஜனங்க வந்துட்டு அந்த யுவராஜை வந்து மாவீரா என்று சொல்லி கொண்டாடுவதும் இவர் வந்து ஏதோ தியாகிய போல, உங்களை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லத்தா, என்ன பண்றது, மீண்டும் இன்னொரு முறை நான் வந்து உங்களெல்லாம் பாக்குறேன் என்று சொல்லி இவர் ஏதோ தியாகம் பண்ணிவிட்டு சிறைக்கு போன மாதிரி இவர் வந்து யுவராஜ் வந்து அந்த கொலைகாரம் வந்து பேசிட்டு இருக்கான். இப்படி அந்த ஊர்ல நடக்கிற சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த யுவராஜோட படம், அவன் கொலை செஞ்சுட்டு உள்ள போயிருந்தாலும் ஒரு கொலைகாரன் படத்தை அது பேனர்லாம் வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறதாக தகவல்கள். இப்படி ஒரு கொலைகாரனை கொண்டாடுற சமூகம் எப்படி இருக்கும்? இந்த சாதிய வெறி ஜனங்கள் மக்கள் மனதுல ரத்தத்துல கலந்து ஊடுருவி போயிருக்குது. சாதி வெறி பிடிச்சவங்க தான் அதிகம் வந்து இருக்காங்க. இவங்களை நோக்கிதான் ஒரு கட்சி ஒரு இயக்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இவங்களை ஒரு பிஜேபின்ற ஒரு கட்சி இவ்வளவு தைரியமா வந்து இந்த சாதிய படுகொலையை பத்தி என்னைக்காவது கண்டிச்சிருக்கா அந்த கட்சி? சாதிய ஆதிக்கம் குறித்தோ சாதிய படுகொலைகள் குறித்தோ ஆணவ கொலைகளை குறித்தோ என்னைக்காவது அந்த பிஜேபி கட்சி கண்டிச்சிருக்குதா? இல்ல சாதி ஒழிப்புக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை அவங்க வந்து முன்னெடுத்திருக்கிறாங்களா? அதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களோட நோக்கம் இந்த மாதிரி ஆதிக்க சாதியினருக்கு நோக்கி அவங்க கட்சிக்கு இழுக்கிறதுக்கு தான். அந்த கட்சியில இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நபர்கள் தான் இருப்பாங்க. அவங்க யுவராஜோட ஒரு மனைவி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க மனைவியும் இந்த கொலைகாரணம் போலவே தான் இந்த கொலைக்கெல்லாம் செஞ்சது தப்பு இல்லை, யாரு செய்யத்த நாங்க செஞ்சுட்டோம் என்று சொல்லி நியாயப்படுத்தி பேசுறாங்க. இந்த இந்த சுவாதி யுவராஜோட மனைவி நியாயம் கேட்குறாங்க. யார் மூலமா நியாயம் கேட்குறாங்கன்னா, அந்த சேனல் பேரு அதிகார குரல் சேனல் பேரு. இந்த அதிகார குரல்ல என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த அதிகார குரல்ல முழுக்க பிஜேபி சார்ந்த வீடியோக்களை தான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிஜேபி சார்ந்தவங்களாம் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க? கொலைகாரங்களுக்கும் ஆணவ படுகொலையை செய்யறவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்காங்க. இந்த பிஜேபிக்காரங்க என்னைக்கும் சாதி ஒழிப்புல அதுக்கான திட்டங்களோ இந்த ஆணவ படுகொலைக்கு என்னைக்குமே எங்கேயாவது ஒரு இடத்துல குரல் கொடுத்ததாக யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. குரல் கொடுக்க மாட்டாங்க. பேரே வந்து ஆதிக்க குரல் சேனல் பேரு, யூடியூப் சேனல் பேரு. அந்த யூடியூப் சேனல்ல இவங்க வந்து யுவராஜ் மனைவி தலைப்பு என்ன தெரியுமா?
நியாயம் கேட்கும் யுவராஜ் கவுண்டர் மனைவி. தலைப்பு வச்சிருக்காங்க அந்த வீடியோவுக்கு. தலைப்பு என்னது? யுவராஜ் கவுண்டர் மனைவி. இந்த சாதி வெறி எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல ஊடுருவி போயிருக்குது, இதை யாரு மக்கள்கிட்ட இந்த சாதி வெறியை கலப்பிக்கிட்டு இருக்காங்க, எதனால இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா நடக்குது, இந்த ஒரு அரசாங்கம் இந்த சாதி வெறியை கட்டுப்படுத்துறதுக்கு சட்டத்தின் துணை கொண்டு எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க இந்த தூபம் போட்டு வளர்த்திட்டு இருக்கிறது. தாழ்த்தப்பட்டவங்க போனா அவங்கள அடிச்சு கொள்ளு, அந்த பிள்ளைங்கள ஸ்கூல்ல படிக்க விடாம பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துறது. அவங்க கூட சேரக்கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது என்று சொல்லி குழந்தையில இருந்தே விஷச்செடியை வளர்த்துறாங்க. இவங்க குழந்தைங்கள்லாம் வளர்த்தல, விஷச்செடிக்கு சோறு போட்டு உரம் போட்டு வளர்த்திட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த சாதிக்கு சாதியினர் வளர்த்தி இன்னும் இந்த சாதி நாம 100 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கோம் சாதி ஒழியன்னு. எப்படி ஒழியும்? இங்க கள்ளி செடிக்குள்ள உரம் போட்டு வளர்த்திட்டு இருக்கிறாங்க விஷச்செடிய. இந்த அம்மா யுவராஜோட மனைவி நியாயம் கேக்குறாங்க. என் பொண்ணு என்னுடைய மகள் 10 வருடம் கழித்து என்னுடைய மகளோட பூப்புனித நீராட்டு விழாவுக்கு என் கணவர் வந்ததை எல்லாரும் விமர்சனம் பண்றீங்க. அது ஒரு ஒரு இயல்பான ஒண்ணு, இயற்கையான ஒண்ணு தானே. அப்பா பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம், பொண்ணு அப்பா மேல வச்சிருக்கிற பாசம் குடும்ப நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இயற்கையானது தானே. நாங்க ஒன்றும் கட்சி நிகழ்ச்சிக்கு அவரை பரோல்ல எடுக்கலையே என்று சொல்லி நியாயம் கேட்குறாங்க. நியாயம்தான், இதோட நிறுத்தி இருந்தீங்கன்னா நியாயம். வந்த இடத்துல எதுக்கு மாவீரான்னு கொண்டாடணும்? எதுக்கு அவ்வளவு அளப்புற? ஏதோ தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி எதுக்கு இந்த அலப்பறையெல்லாம் பண்ணாம இருந்தா, ஒரு கொலைகாரனை தூக்கி கொண்டாடாம இருந்தா நாங்க ஏன் கேள்வி கேட்க போறோம்ல? எதுக்காக யூடியூபர்ஸ் எல்லாரும் எங்களை பத்தியே ஏன் பேசணும்னு கேள்வி கேக்குறீங்களே? ஒரு கொலைகாரன் எப்படி வரணும்? இருக்கிற இடம் வந்தது தடமும் தெரியாம போற தடமும் தெரியாம தானே போகணும். எதுக்கு இவ்வளவு அலப்பற? கொலைகாரன் நம்ம கொலை செஞ்சுட்டோமே அப்படின்ற கொஞ்சமாவது வெக்கம், அவமானம், கூனி குறுகி என்னைக்காவது நீங்க இருந்தீங்களா? அந்த ஆள் எப்பயுமே யுவராஜன்றவன் போலீஸ்ட்டு கூட்டிட்டு வரும்போது, விசாரணை கூட்டிட்டு வரும்போது ரொம்ப திமிராவும் தெனாவட்டாவும், ஒரு பையனை, ஒரு பொறியியல் இன்ஜினியரை கொன்னுட்டு வெறி பிடிச்ச நாய்ங்க மாதிரி நீங்க வந்தீங்கன்னாக்கா உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களா? அந்த பொம்பளை பேசுது, யுவராஜ் பொண்டாட்டி என்ன பேசுதுன்னா கேளுங்களேன். என்ன பேசுறாங்க? நடக்காததோ எதையோ நாங்க பண்ணிட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு பேசு பொருளா மாத்தி அதை பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு பேசு பொருளா மாத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு இங்க எதுவுமே நடந்திருக்கு. இன்னைக்கு அவர் ஒரு நாள் பரோல்ல வந்ததை நாடக காதல் கும்பலால தாங்கிக்க முடியல. இன்னைக்கு மேல போட்டு பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு நாங்க எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது. அவர் அரசியல் ரீதியாவோ இல்ல அடுத்தவங்களை பத்தி தாக்கியோ அவர் எதுவுமே அந்த ஒரு நாள்ல பேசிட்டு போகல. வந்தவர் 10 வருடம் கழித்து வந்தவர் தன் மகளை பார்த்தா சிரிக்க கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா மனிதனோட உணர்ச்சி செத்து போச்சுன்னு தான் நினைச்சுக்கிறமே தவிர, மனிதன் அப்படின்னா உணர்வுள்ளவங்க மட்டும்தான் மனிதனா இருக்க முடியும். தன்னோட மகளை 10 வருடங்களுக்கு அப்புறம் பார்த்து அந்த இடத்துல ஒரு பாச பாராட்டம் நடத்தக்கூடாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த உறவினர்கள் நண்பர்கள் அவர்கிட்ட பாசமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா என்ன பேசுது அந்த அம்மா? சுவாதி யுவராஜ் அது பேசுது. இது ஒண்ணும் யாரும் செய்யாத தப்ப நாங்க செஞ்சிடலையே, கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்ப இந்த பொம்பளையும் ஆதரவு கொடுத்து, முதல்ல இந்த பொம்பளை பிடிச்சி உள்ள தூக்கி போடணும். இந்த பொம்பளையும் ஆதரவு கொடுத்துதான் அவங்க கொலை செஞ்சிருக்கிறான். இங்க இருக்கிற அந்த மாவீரான்னு கோஷம் போட்டாங்கல்ல, அத்தனை பேரும் ஆதரவு கொடுத்துருக்குறானுங்க கொலை செய்யறதுக்கு. அப்ப அத்தனை பேர்த்தையும் உள்ள பிடிச்சி போடணும். போலீஸ் இவங்கெல்லாம் வெளியே விட்டுட்டு இருக்குது. வீடியோ வெளியே வந்ததுல கண்காணிப்பு கேமரா வச்சிருந்த அந்த இதை வச்சுட்டு ஜூம் பண்ணி பார்த்து எவன்லாம் மாவீரான்னு கோஷம் போட்டானோ அத்தனை பேர்த்தையும் உள்ள பிடிச்சி போடணும்ல. அப்புறம் இந்த பொம்பளை ஒண்ணு சொல்லுது, நாடக காதல் கும்பல்லாம் இதை கண்டிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லுது. இவங்க எதை நாடக காதல்னு சொல்றாங்கன்னு தெரியலையே. நாடக காதல்னா என்ன? ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறது நாடக காதலா? சரி, அவன் ஏமாத்தி பணத்தையும் சொத்தையும் புடுங்கிட்டு போய் காதலிக்கிறதுக்கோசரம் நீங்க சொல்ற மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். நீங்க திருமணன்ற பேர்ல ஒரே சாதிக்குள்ள பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றீங்க. அங்க என்ன பண்றீங்க? வரதட்சணை வாங்காம காரு சொத்து நகை எதுவும் வாங்காதவா கல்யாணம் பண்றீங்க? அந்த கல்யாணத்துக்கு பேரு என்ன?
அந்த பையன் எதையாவது அந்த பிள்ளைகிட்ட ஏமாத்தி வாங்கினதா ஏதாவது அங்க வந்து ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா, ரெக்கார்டு இருக்கா? எதற்காக அந்த பையனை கொலை பண்ணீங்க? இதுல வேற நாடக காதல்னு ஆகும்னா அங்கங்க இப்ப வந்துடுறீங்க. நாடக காதல் என்னங்க நாடகம் வரும்? நாடகம் ஆடுறதுக்கு என்ன இருக்கு? அப்படி எவனாவது கொள்ளையடிச்சிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்தி புடுங்கிக்கிட்டு அவங்க சொத்தெல்லாம் புடுங்கிட்டு போனானாக்கா அவனை நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. அதுவும் சட்டத்துல கொண்டுட்டு போய் ஒப்படைங்க. கழுத்தறுத்து போடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? சட்டத்தை மீறி செய்யறதுக்கு அதுக்குதான் சட்டம் இருக்குல்ல. எவன் ஏமாத்திட்டு போறானோ, எவன் ஒரு பொண்ணை ஏமாத்தி சொத்தை புடுங்கிட்டு போறானோ அவனா நிறுத்துங்க. இந்த தம்பி கோகுல்ராஜ் தம்பி அந்த பையன் என்ன பண்ணனான்னு கழுத்தறுத்து போட்டீங்க. இந்த மாதிரி இந்த பொம்பளை அந்த அதிகார குரல்னு யூடியூப் சேனல், எனக்கு அதுதான் தாங்க முடியல. இந்த யூடியூப் சேனலு யுவராஜ் மனைவி, யுவராஜ் கவுண்டரின் மனைவி பேர் பாருங்க எப்படி தலைப்பு வைக்கிறாங்கன்னு. இப்படியாமட்ட சேனல் தான் இந்த சேனல் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு ஆதரவான சேனல், பிஜேபியோட சேனல். பிஜேபி காரணங்க எல்லாம் இங்க வந்துட்டு கொலை குற்றவாளிகளையும் பாலியல் பலாத்காரம் பண்றவனுங்களையும் இங்க வந்து தூபம் போட்டு உரம் போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆணவ கொலை பண்றதுக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து வெளியே நடவுல எல்லா அக்யூஸ்டும் பிஜேபியில வச்சுக்கிட்டு இங்க வந்து இவனுங்க வந்து நல்லவனுங்க மாதிரி நாடகம் போடுவானுங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருச்சுன்னு இப்பவும் சொல்றேன். திமுக அரசு உண்மையிலேயே அவங்களுக்கு வந்துட்டு சாதியை ஆதரிக்கணும்னு என்ன இருந்தாக்க இந்த சாதி ஒழிப்புக்காக இந்த பட்ஜெட்ல கூட அறிவிச்சிருக்கிறாங்க. ஊராட்சி மன்றங்கள்ல சமூக நீதிக்காக செயல்படுற ஊராட்சி மன்றத்துக்கு 1 கோடி ரூபாய் பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. சமூக நீதிக்காக செயல்பட்டு அனைத்து சுடுகாடுகளும் ஒரே இடத்துல, அனைத்து சமூக சுடுகாடுகளும் ஒரே இடத்துல இருந்து நம்ம மத நல்லிணக்கத்துக்காக பாடுபடுற ஊராட்சிகளுக்கு 1 கோடி ரூபாய் பரிசுன்னு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சாதி ஒழிப்புக்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க. திட்டங்களை செயல்படுத்துறாங்க. ஒரு பக்கம் சாதி பிரச்சனையை சொல்லி யாராவது வந்தாங்களாக்க அங்க உடனுக்குடனே போலீஸ் நடவடிக்கை எடுக்கலனாலும் அந்த போலீஸை சஸ்பெண்ட் பண்ணி, அரசு கவனத்துக்கு வரும்போது தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும். சஸ்பெண்ட் பண்ணி அந்த போலீஸையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க, அவங்களையும் கைது பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி சாதி வன்கொடுமைகள் நடக்கக்கூடாதுன்ட்டு உடனுக்குடனே அரசாங்கம் நடத்திட்டு இருக்குது. இந்த சமூகத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குறது இந்த பிஜேபி காரணங்க தான். அவனுங்க தான் வந்துட்டு இந்த சாதிய ரீதியான சிக்கல்களை உருவாக்கி மக்கள் மத்தியில வேணும்னே திமுகவுக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணணும்னு தூபம் போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க, உரம் போட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து கண்டனத்துக்குரியது. மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க ரோட்ல நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இவனுங்க வந்து நம்ம இதுக்கு ஆபத்தானவன், மனித குலத்துக்கே எதிரியானவங்க இந்த பிஜேபி காரங்க. அவங்க ரோட்ல நட விடாம பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அவங்க வேரூன்றிட்டாக்க இந்த தாழ்த்தப்பட்ட சாமானிய மக்களோட நிலை ரொம்பவும் மோசமான நிலைக்கு போயிடும். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நன்றி, வணக்கம்.